ஹாய் காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம சோறு யூடியூப் சேனல். இங்கே இப்போ நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். என்னடா பிரியாணி என்ன பிரியாணினே சொல்லாமல் பண்ணுறீங்களேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு 4 வெங்காயம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம குக்கர் எடுத்து வச்சதும் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டதும் நல்லா காஞ்சதும் ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நம்ம எண்ணெயிலே வறுத்துக்கணும். வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 4 மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பில், அது மட்டும் இல்லாமல் புதினா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் கொஞ்ச நேரம் நம்ம நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற வரைக்கும் வச்சுக்கலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை லவங்க பேக்கெட் போடணும். அதில் நம்ம சோறுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த ஏலக்காய் இதெல்லாமே போட்டுடலாம். பட்டை மசாலாவை இப்போ நம்ம போட்டுக்கலாம். அந்த பிரியாணி இலையை நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. இப்போவே மணக்குது. ஒரு வேளை கடைசியில் தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நாங்கள் பூண்டு முழுசாக பெருசாக இருக்கிற 3 பூண்டும், இஞ்சி 2 பெரிய இஞ்சியும் 10 ரூபாய்க்கு வாங்கினாவே கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலக்கிறதுக்கு பின்னாடி தக்காளி போட்டுக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 5 தக்காளி எடுத்திருக்கோம். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டதும் இதுக்கு மேலே நம்ம தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டதும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச லெமனை சேர்த்துக்கலாம். ஒரு லெமனை 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு லெமன் பிழிஞ்சு போட்டதும் நல்லா நம்ம வணங்குற அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு வணக்கி விட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தான் டீப் ஃப்ரை ஆகிருக்கு. இன்னும் நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டதும் நம்ம அடுத்ததாகவே பிரியாணி மசாலா போட்டுடலாம். பிரியாணி மசாலா 10 ரூபாய்க்கு வாங்கி போட்ட மாதிரியே அதே மாதிரி சிக்கன் மசாலாவும் 10 ரூபா பேக்கெட் கரெக்டாக இருக்கும். மசாலாலாம் போட்டதும் நம்ம நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு பிரியாணிக்கு முக்கியமான பாட்டு நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நாட்டுக்கோழியை நம்ம பிரியாணி மசாலாவில் போட்டுடலாம். நாட்டுக்கோழி போட்டதும் நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். மசாலா நம்ம சிக்கன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டதும் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சிக்கன் வேகிறதுக்காக.
காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிராய்லர் கோழி எடுத்துருந்தோம்னா 10 to 20 மினிட்ஸ்லேயே சிக்கன் வெந்திருக்கும். நம்ம அரிசி போட்டு சீக்கிரமாக எடுத்து இறக்கி வச்சிடலாம். ஆனால் இது நம்ம நாட்டுக்கோழிங்க, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். லேட்டானாலும் டேஸ்ட்டில் பர்ஃபெக்ட் தான். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நாம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்கலாம். காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க கிரேவி சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது சுண்ணா மட்டும் பத்தாது, நம்மளோட சிக்கனும் வேகணும். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் காய்ஸ். நாங்கள் 1.5 கிலோ அரிசி போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ அரிசி போட தோணுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டதும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 கிலோ அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். நீங்கள் எவ்வளோ அரிசி போட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தான் நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி போட்ட உப்பு வந்து சிக்கன் வேகிறதுக்காக போட்டோம். இப்போ நம்ம 6 டம்ளர் தண்ணி ஊற்றனால உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கக்கிற மாதிரி போடணும். ஏன் உப்பு கக்கிற மாதிரி போடணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். ஏன்னா அரிசி வேக வேக உப்பு குறைஞ்சிச்சின்னா திருப்பி பிரியாணி நம்ம ரெடி ஆனதும் உப்பு பத்தலையே அப்படின்னு ஃபீல் ஆகும், திருப்பியும் போடவும் முடியாது. அதனால தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். அதுக்குன்னு கொஞ்சம் அளவாக போடணும், அதிகமாகவும் போடக்கூடாது. காய்ஸ் இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி லைட்டாக கொதித்ததும் குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டதும் மேலே விசில் போட்டாச்சு. விசில் போட்டதும் 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1 விசில் வந்துருச்சு. நம்ம இதே மாதிரி இன்னும் 2 விசிலுக்கு வெயிட் பண்ணணும். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விசில் அடிக்கும் போது செம்மையாக இருக்குது. காய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வாசனை அடிச்சுட்டே போகுது. இன்னும் குக்கரை திறந்தா எப்படி இருக்கோ தெரில. இன்னும் நம்ம 2 விசிலுக்கு வெயிட் பண்ணோம். எப்படா டைம் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2வது விசில் வந்துடுச்சு. 1 விசில் வந்தாவே 2 விசிலும் கடன்னு வந்துடும். அதனால் இன்னும் ஒரே விசில் தான், நம்ம வெயிட் பண்ணலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 விசிலும் வந்துருச்சு. இப்போலாம் நம்ம ரெடி ஆகிறது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை இறக்கி வச்சுட்டு நம்ம பிரியாணி உள்ளார எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை பிரியாணி வருமா இல்லை தக்காளி சாப்பாடு வருமானு இருக்குது. நம்ம வீடியோ எண்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காய்ஸ் இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம திறந்துடலாம். வாவ், மணக்க இருக்குங்க. காய்ஸ் ஃபைனலி நம்ம சுட நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் உங்கள் பொன்னான கைகளால் ஷேர் மற்றும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டுருங்க. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ரோசியா. பாய் காய்ஸ்.